திரு செந்தில் இந்த மாதிரி இல்லை அவர்கிட்ட முதல் சுற்று முடிச்சார் நான் காத்திருக்காரு. கடந்த காலங்களில் குற்றச்சம்பவங்களின் போது அதற்கு துணை போன அரசு அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கல. அந்த மெத்தன போக்கு தான் அரசு மீதான சட்ட ஒழுங்கு தொடர்பான தொடர் கேள்விகளை எதிர்க்கட்சிகள் முன்வைக்கிறதுக்கு காரணம் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை பொன்வில்சன் வச்சிருக்கார். இன்னொரு பக்கம் எதிர்க்கட்சிகள் இவ்வளவு விமர்சனங்களை தொடர்ச்சியாக முன்வைத்திருந்தாலும் கூட சட்டம் தன் கடமையை செய்யும் அப்படின்னு முதலமைச்சர் ஒற்றை வரியில கடந்து போயிடுறாரு. ஆனால் அதோட சீரியஸ்னஸை ஆளும் அரசு புரிஞ்சிக்க மாட்டேன்றது. அதனால தான் தொடர்ச்சியாக நாங்கள் சட்டப்பேரவையில் அதை பேசுகிறோம் அப்படின்றாரு எதிர்க்கட்சி தலைவர். உங்களுடைய பார்வை? யார் ஆட்சியில் இருந்தாலும் எதிர்க்கட்சிகள் இந்த கேள்வி எழுப்போம். இப்போ ஒருவேளை அஇஅதிமுக ஆட்சி இருந்துச்சுன்னா திமுக இன்னைக்கு அதிமுக என்ன ரோல் பண்ணிச்சோ இதை தான் திமுக பண்ண போகுது. இது எதிர்க்கட்சிகள் பண்ணணும், அதுதான் அவங்களுடைய ஜனநாயக கடமை. அந்த இடத்துல அதிமுக பண்ணுறதை நான் குறை சொல்ல விரும்பல. அதிமுக அதை கேட்கணும். பொன்வில்சன் சொன்ன மாதிரி இடிப்பாரே இல்லை ஏமராமன் தான். அவங்க இடித்துரைப்பதற்கான உரிமை அவர்களுக்கு இருக்கிறது, பதில் சொல்ல வேண்டிய கடமை முதலமைச்சருக்கு இருக்கிறது. அதில் மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் ரொம்ப லாபகமாக நண்பர்கள் சில விஷயத்தை மறந்துட்டாங்களா அல்லது மறைக்கிறாங்களான்னு எனக்கு தெரியலை. குறிப்பாக அஇஅதிமுகவிற்கு நான் சில விஷயங்களை நினைவுபடுத்த விரும்புகிறேன். கோகுல்ராஜ் கொலை வழக்குன்னு ஒன்று நடந்துச்சு. அன்றைக்கு மரியாதைக்குரிய மறைந்த முதலமைச்சர் அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சர். இந்த கோகுல்ராஜ் கொலை வழக்கில் தொடர்ந்து அதை விசாரிப்பதற்காக டிஎஸ்பி விஷ்ணு பிரியா அந்த கொலை வழக்கினுடைய நீங்கள் அதிகாரியாக வர்றாங்க. அவங்க டிஎஸ்பி அவங்க மர்மமான முறையில் என்ன செய்கிறாங்க, அவங்க மரணம் அடைகிறார், தற்கொலை செய்கிறார். அவர் கடிதம் எழுதி வைத்துட்டு தற்கொலை செய்கிறார், உயரதிகாரியுடைய அழுத்தம்னு. இந்த கோகுல்ராஜ் கொலை வழக்கில் குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுத்து வழக்காடி வாதாடி தண்டனை பெற்றுக் கொடுத்தது இன்றைக்கு இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசு. அன்றைக்கு விஷ்ணுபிரியா விவகாரத்திற்கு அதிமுக என்ன சொல்லிச்சு அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று. இளவரசனுடைய படுகொலை இதே மாதிரி நடந்துச்சு. இதெல்லாம் சாதிய ஆணவ படுகொலைகளை மட்டுமே நான் குறிப்பிடுறேன். இது எல்லாத்த விட நான் ஒன்று சொல்கிறேன். அஇஅதிமுக ஆட்சி காலத்தில் பெண் காவல்துறை அதிகாரி ஒரு எஸ்பி தனக்கு டிஜிபியால் பாலியல் தொல்லை ஏற்பட்டது எப்போ? மரியாதைக்குரிய இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் அன்றைய முதலமைச்சர் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்டா மாவட்டத்திற்கு சுற்றுப்பயணம் செல்கின்ற பொழுது பாதுகாப்பு கொடுக்கிறேன் என்ற பெயரில் எனக்கு பாலியல் தொல்லை கொடுத்தார் அப்படின்னு ஒரு டிஜிபியின் மீது ஒரு எஸ்பியே புகார் கொடுத்தார். இதுக்கெல்லாம் அன்றைக்கி நம்ம யார் மீது இது எல்லாத்துக்கும் எடப்பாடி பழனிசாமி பொறுப்பெடுத்துக்கணும்னு சொன்னால் அவர் எடுத்துப்பாரா, இல்லை எடுக்க முடியுமா? பரமக்குடி துப்பாக்கி சூட்டிலேருந்து வாச்சாத்தி சம்பவங்கள்லேருந்து பலதையும் நினைவுபடுத்தலாம். அப்போ இது யார் ஆட்சியில் இருந்தால் அதே மாதிரி இந்த பக்கம் கேட்டிங்கன்னா இந்த பக்கம் திமுக ஆட்சி காலத்தில் நடந்தது ஒரு பட்டியல் போடுவாங்க. இல்லை எதிர்த்தரப்புலேருந்து இந்த குற்றச்சாட்டு வந்தால் நீங்கள் சொல்கிறது சொல்லலாம். திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் அதிகாரிகளை நோக்கி ஒரு 6 மாதத்துக்கு முன்பாக ஒரு குற்றச்சாட்டை சொன்னார். அரசு அதிகாரிகள் காவல்துறையினர் சாதிய காழ்ப்புணர்ச்சியோடு நடந்துக்கிறாங்க அப்படின்னு கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவரே ஒருத்தர் சொல்றார். இதற்கு அரசு என்ன நடவடிக்கை எடுத்து? நீங்க சாதிய படுகொலை சம்பந்தமா பேசும்போது என்ன சொல்றேன், அரசு அதிகாரிகள் செவ்வாய்க்கிரத்திலிருந்து விண்வெளியிலிருந்து வரல. இந்த சமூகத்தின் ஒரு அங்கம். இந்த சமூகமே சாதிய சமூகமாக இருக்கின்ற பொழுது அதில் அரசு அதிகாரிகள் மட்டும் விதிவிலக்காக இருப்பார்கள் எதிர்பார்க்க முடியாது. அப்போ அரசு அதிகாரிகளுக்குள்ள சாதிய உணர்வே இல்லைன்னா தட்டி கழிக்க முடியாது. அதை எடுத்து சொல்லக்கூடிய இடத்தில் திருமாவளவன் இருக்கிறார் என்று சொன்னால் அது வரவேற்கத்தக்கது, அது ஜனநாயகம். அதை கேட்டு சரி செய்ய வேண்டிய இடத்துல இந்த அரசு இருக்குது. அதை சரி செஞ்சுட்டு இருக்கிறாங்களாங்கிற கேள்வி இருக்குது. அதுதான் இங்கே வாத பொருள். எதையுமே சரி செய்யாமல் இக்னோர் பண்ணி நகர்ந்தாங்களான்னா அப்படி இல்லை. நீங்கள் சொன்னவற்றில் எதையெல்லாம் ரெக்டிஃபை பண்ணியிருக்கிறாங்க. இப்போது சட்டம் ஒழுங்கு முற்று முழுவதுமாக சிதிலமடைந்து போயிருந்திருக்கு, சீர்குலைந்து போயிருக்குன்னா என்சிஆர்பியினுடைய ரிப்போர்ட்டில் இந்தியாவிலேயே பெண்கள் பாதுகாப்பாக வாழக்கூடிய நகரத்தில் சென்னை தான் முதலிடம் அப்படின்னு இந்த அரசு சொல்லலை, ஒன்றிய அரசு கொடுத்த ரிப்போர்ட். அதே ஒன்றிய அரசு கொடுத்த ரிப்போர்ட்ல தான் கோவிடுக்கு பிறகு தமிழ்நாட்டில் சாதிய ரீதியான வன்முறைகள் 5 மடங்கு அதிகரிச்சிருக்கு சொல்றாங்க. எக்ஸாக்ட்லி, நான் அதான் திருப்பி சொல்றேன். சாதிய சமூகமாக இங்கே இருக்கிறது மாற்றுக்கருத்து இல்லை. அதே சமயத்தில் இந்தியாவில் தமிழ்நாடு எத்தனை இடத்துல இருக்குது? அந்த ரிப்போர்ட் இருக்குதா கையில்? என்கிட்ட இருக்குது. இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஏற்கனவே இருந்ததை விட கொஞ்சம் அதிகரித்து இருக்கிறது என்று சொன்னால் அது கவலைப்பட வேண்டிய விஷயம். அதில் அரசுக்கு எவ்வளவு பொறுப்பு இருக்குதோ அதே பொறுப்பு பேசுகிற எனக்கு, பங்கெடுத்திருக்கக்கூடிய நண்பர்களுக்கு, எதிர்க்கட்சிகளுக்கு, ஊடகங்களுக்கு, நம்ம எல்லோருக்குமே சேர்ந்து இருக்குது. சாதிய சிக்கல்களை பொறுத்தளவில் சாதிய சிக்கல்களை களைய வேண்டிய பொறுப்பு இங்கே எல்லோருக்கும் சேர்ந்து இருக்குது. அந்த இடத்துக்கு நகர வேண்டிய தேவை இருக்குது. ஸோ சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற வேண்டிய கடமை முதலமைச்சருக்கு இருக்குது. அதை எடுத்து சொல்ல வேண்டிய இடத்துல எதிர்க்கட்சி தலைவர் இருக்கிறார். அதை அவங்க பேசணும். அதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் நான் இங்கே ஒன்று சொல்கிறேன். நீங்கள் நமக்கு செரீனாவை இங்கே எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு எனக்கு தெரியல இல்லையா? தோழர் எழிலரசனுக்குலாம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இன்றைக்கி இந்த ஆட்சியில் நடக்கலை. திடீர்னு ஒரு இளம்பெண் வீட்டில் கஞ்சா வச்சாங்க. ஏன் வச்சாங்க தெரியாது, எதற்கு கைப்பற்றாங்க தெரியாது. திடீர்னு ஒருவரை வளர்ப்பு மகனாக தத்தெடுத்தார் மறைந்த முதலமைச்சர் மரியாதைக்குரிய அம்மையார். அதன் பிறகு அவர் வீட்டிலே கஞ்சா இருந்துன்னு அப்போ காவல்துறை கடந்த காலங்களில் எதற்கெல்லாம் பயன்பட்டிருக்கிறது தெரியுமா? கஞ்சா வைத்து அந்த அடிப்படையில் வழக்கு போட்டு பிடித்து இன்னைக்கு ஈடியை எப்படி ஒன்றிய அரசு பயன்படுத்திக்கிறதோ அந்த மாதிரி கடந்த காலங்களில் தமிழ்நாடு காவல்துறை பயன்படுத்திய நிலைமையில இன்னைக்கு இல்லை அப்படிங்கிறத நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். அதுக்கு வேணா ஒரு உதாரணம் கூட சொல்றேன். சொந்த கட்சி நிர்வாகி பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த ஒரு பெண் நிர்வாகியை மேடையில் அவதூறாக பேசினாருங்கிறதுக்காக அவரே கைது பண்ணி உள்ள வச்ச அரசு தான் இது. அதனால அந்த பாகுபாடு இங்கே பார்க்கல. அது ஒரு பக்கம்.
இன்னொன்னு நீங்க இந்த தலைப்புல ரொம்ப முக்கியமா ஒன்று கேட்டிருந்தீங்க. பல்வீர் சிங் அப்படின்ற ஒரு ஐபிஎஸ் அதிகாரி தூத்துக்குடியில விசாரணை கைதிகள் மீது தொடுத்த அடக்குமுறை அப்படின்றது கடுமையான விமர்சனம் ஆச்சு. இன்னைக்கு இதே ஆட்சியில மீண்டும் ஒரு சர்வீஸ் ஜாயின் பண்ணிருக்காரு. தேவப்பிரியன் இதை கண்டிக்கத்தக்கது நான் சொல்றேன். ஒரு ஐயா நான் பண்ணிக்கணும் உங்க நேரத்துல குறுக்கிடலையா? இல்ல அவர் முதல் சுற்று முடிச்சிட்டாரு. இல்ல நீங்க பேசும்போது ஒரு குறுக்கிடல, நீங்க பேசும்போது குறுக்கிடல, அவர் முதல் சுற்று முடிச்சிட்டாரு. குறுக்கிடல. நான் திருப்பி சொல்றேன். நான் ரொம்ப தெளிவாக முதல்ல ஒன்று சொன்னேன். எதிர்க்கட்சி கேட்க வேண்டிய கடமை இருக்குதுன்னு சொன்னேன். கேட்கணும், இதை சரி செய்ய வேண்டிய பிரச்சனை இருக்குது, சரி செய்யணுங்கிறத நான் சொன்னேன். இங்க ஒரு பிரச்சனை கூட இல்லைன்னு சொல்லிட்டு நான் தொடங்கவே இல்லை. ஆனால் இதை விட பல பிரச்சனைகளை வைத்திருந்தவர்கள் இன்றைக்கு கேள்வி கேட்கிறார்கள் அப்படிங்கிறது எனக்கு ஒரு நகைமுரணாக இருக்கிறதுங்கிறத நான் சொல்றேன். வேணாம் அவர் ஒன்று சொல்லிட்டு நான் ஒன்று சொல்லுவேன், இப்படியே போகும், அது வேற. ஆனால் எனக்கு இந்த சப்ஜெக்ட்ல இன்னொன்று இருக்குது. நீங்க என்ன சொன்னீங்கன்னா ராஜதந்திரம் அப்படிங்கிறத இன்னைக்கு வந்து கேபி முனுசாமி பேசினார். நாங்கள் வந்து ஒன்றிய அரசிடம் ராஜதந்திரத்தோடு செயல்பட்டு தமிழ்நாட்டிற்கான உரிமைகளை பெற்று தந்தோம் என்று. இவர்கள் ராஜதந்திரத்தோடு செயல்பட்டு பெற்று தந்தது என்ன தெரியுமா? சிஏஏ சட்டம். 11 அஇஅதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவு ஒருவேளை இல்லாமல் போயிருந்தால், சிஏஏ சட்டத்தை எதிர்த்து வாக்களித்திருந்தால் 125 வாக்குகள் பெற்று சிஏஏ சட்டம் அமல்படுத்தப்படுகிறது. இந்த 11 வாக்குகள் கருத்திருந்தா அது வந்து நீங்க வந்து 114, இங்க வந்து 105 வாக்குகள் இருக்கு. இந்த 11 இதை ஆதரிச்சிருந்தா, தட் மீன்ஸ் சிஏஏவுக்கு எதிராக வாக்களித்திருந்தால் 116, 2 வாக்குகள் வித்தியாசத்தில் சிஏஏ சட்டம் தோல்வி அடைந்திருக்கும். இன்னைக்கு சிஏஏ சட்டம் நிறைவேற்றப்பட்டதற்கு நீங்க இதைத்தானே கொண்டு வந்தீங்க. நீங்க வந்து உதயமின் திட்டத்தை தானே கொண்டு வந்தீங்க. நீட்டுக்கு அங்கிருந்து வந்து நாங்க வந்து வித்துகள்னு சொல்லி அனுப்பின லெட்டரை கூட 2 வருஷமா நீங்க சொல்லாம வச்சிருந்தீங்களே. ராஜதந்திரம்ங்கிறது எதுன்னு நான் சொல்றேன். கடந்த ராஜதந்திரம் அடுத்த டாபிக் போயிருக்கீங்க, நடுவில் குறுக்கிட்டாரு. ஜெயசீலன் நீங்க சுருக்கமா சொல்லுங்க. நீங்க சொன்ன மாதிரி இந்த சாத்தான்குள சம்பவத்தில் வந்து ஆக்ஷன் வந்து எடுத்தாங்க போலீஸ். வில்சன் என்ன கரெக்டாக சொன்னாங்க. நடவடிக்கை எடுத்து இன்றைக்கு வர காவல்துறை அதிகாரிகள் வெளியிலே வர முடியாம பெயிலே கிடைக்காம இருக்கிறாங்க. ஆனால் இந்த பல்பீர் சிங் பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு ஐபிஎஸ் ஆபீசர். அவர்கிட்ட அவர் அக்யூஸ்ட் பிடிச்சி பல்ல பிடிங்கிட்டே இருந்தார். அவர் மீது என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? சட்டத்தின் முன் எல்லோரும் சமம் தான். அவர் காவல்துறை அதிகாரியா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சமம். சொன்னதுல பல்பீர் சிங் மேல என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? ப்ரமோஷன் கொடுத்துருக்கீங்க. இவர் சொன்னதுல நான் வந்து ஒன்னில் முரண்படுகிறேன். இன்றைய இருக்கக்கூடிய அரசின் மீது வைக்கக்கூடிய பல்பீர் சிங் உள்ளிட்டவற்றின் மீதான விமர்சனத்தில் நான் உடன்படுறேன். எஸ், அது இந்த அரசின் மீதான விமர்சனம். அதுக்கு இந்த அரசு பொறுப்பெடுக்கணும், பதில் சொல்லணும், எனக்கு மாற்று கருத்துல. ஆனால் போற போக்கில் சாத்தாங்குளம் சம்பவத்தில் அவர் ஒன்று சொன்னார் பாருங்க. சாத்தாங்குளம் சம்பவத்தில் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. என்ன நடந்துச்சு அன்னைக்கு? நான் எங்க ஊர் அது பக்கத்தில் இருக்கிறேன், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஒருத்தரை விசாரணைக்கு அனுப்புறாங்க. ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் சொன்ன ரிப்போர்ட் இன்னும் அப்படியே இருக்குது. அவர் சொல்றாரு, என்னை அச்சுறுத்துவது போல பயமுறுத்துவது போல காவல்துறை அதிகாரிகள் செயல்படுகிறார்கள் சொன்னார். அத்தனை சிசிடிவி கேமராக்களும் அவசரமாக கலற்றப்பட்டு அகற்றப்பட்டன. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுத்த ஸ்டேட்மெண்ட், நெஞ்சு வலியின் காரணமாகத்தான் அவர்கள் இறந்தார்கள் என்று எடப்பாடி பழனிசாமி ரொம்ப ஸ்ட்ராங்கா அடித்து சொன்னார். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வியாபார பெருங்குடி மக்கள் ஒன்று திரண்டு ஒரு பெரும் போராட்டத்தை நடத்திய பிறகு நீங்க ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் அங்கே போய் விசாரிக்க போகும்போது ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டே மிரட்டக்கூடிய விதத்தில் காவல்துறை அதிகாரிகள் நடந்து கொண்டார்கள். இதெல்லாம் அன்னைக்கு நடந்துச்சு. அதனால போற போக்கில் அவங்க சொல்லிட்டு போக முடியாது. ஒன்று. இன்னொன்று, நான் அந்த இதை பேசிட்டு இருந்தேன், ராஜதந்திரம்ங்கிறது எதுன்னு கேட்டீங்கன்னா, வாஜ்பாய் அவர்களோடு கலைஞர் கூட்டணி வைத்தார். கூட்டணி வைத்த போது ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தை போட்டார். அந்த குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் கையெழுத்து பெற்றார். என்னெல்லாம் வாங்கினாரு? ராமர் கோயில் கட்டக்கூடாது, பொது சிவில் சட்டத்தை பற்றி பேசவே கூடாது, ஹிந்தி திணிப்பு இருக்கக்கூடாது, நீங்க வந்து கட்டாய மதமாற்ற தடை சட்டம், இந்த மாதிரி பாஜகவுடைய கோர் இஷ்யூஸ். மிக குறிப்பாக தமிழ்நாட்டிலிருந்து ஒரு தலைவர் காஷ்மீருக்கான சிறப்பந்தஸ்தை நீக்கக்கூடாதுன்னு சொல்லி வாஜ்பாயிடம் கையெழுத்து பெற்று வாஜ்பாய் பாஜகவினுடைய கொள்கைகளை செயல்படுத்த முடியாமல் அவருக்கு செக் வைத்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட இயக்கங்களுடைய கொள்கையை ஒன்றிய அரசை நடைமுறைப்படுத்துவது வைத்தார் பாருங்க. அதுதான் ராஜதந்திரம். இவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, எல்லாத்தையும் மொத்தமா கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தாங்க. எல்லாத்தையும் இவங்க ஆட்சி காலத்துல தான் நீட்டு போச்சு. இவங்க ஆட்சி காலத்துல தான் வந்து சிஏஏ கொண்டு வந்தாங்க. இவங்க ஆட்சி காலத்துல தான் உதயமின் திட்டம் போச்சு. சரி, நீங்க எதை வாங்கிட்டு வந்தாங்க? நாங்க ராஜதந்திரமா இருக்கிறோம் சொல்றேன். ராஜதந்திரம் பத்தி அடுத்த சுற்றுல பேசலாம்.